மகாபெரிவா திருவடிகளே சரணம். இந்த மார்கழி மாதத்துல ஒரு 2 பொருட்கள், எல்லாம் எளிமையான பொருட்கள் தான். எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம எந்த கோயிலுக்கு வேணாலும் நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நம் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. நம்முடைய சந்ததியினரே நல்லா இருப்பாங்க. இந்த மார்கழி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தானமுமே 100 மடங்கு பலனை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்றார் நம்மளுடைய பெருமாள் இல்லைங்களா? அப்போ மாதங்களில் அவருடைய மார்கழி அப்படிங்கிற போது, அந்த மாதத்துல நம்ம என்ன மாதிரி தானம் செஞ்சோம் அப்படின்னாலும், அது நமக்கு 100 மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம எல்லா மாதத்துலயுமே செய்றோம். ஆனா, இந்த மார்கழி மாதத்துல நம்ம தானம் அப்படிங்கிறது குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய சந்ததியினர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நம் பிள்ளைகள் நல்லா இருக்கும். நம் குடும்பத்தினர் நல்லா இருப்பாங்க. எல்லாருக்குமே ஆரோக்கியம் நல்லா இருக்கும். படிப்பு வரும். வேலை கிடைக்கும். திருமணமாகும், குழந்தை பேறு கிடைக்கும். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளுமே இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய தான தர்மத்தினால் எளிமையாக பெறலாம். இந்த மாதத்துல அறிவியல் படி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நெறைய நோய் எல்லாம் வரும். அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி சொல்லியிருக்காங்க. இயலாதவர்களுக்கு, ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செஞ்சோம்னா, கண்டிப்பா நம்மளுடைய கடவுள் அப்படிங்கிறவரு நம்ம கேட்காமலேயே நமக்கு அள்ளி கொடுப்பார். அதனால எல்லாரையும் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோயில்ல கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் அப்படின்னு ஒண்ணு குடுப்பாங்க. கண்டிப்பா அந்த பிரசாதம் கடவுளின் அருளை பெற்று கிடைக்குது. அவங்களுடைய நோயோ, அவங்களுடைய மனநோயோ, உடல் நோயோ குணமாகும். அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். அப்படி நம்ம எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும், பெருமாள் கோயில் அப்படிங்கிறது இல்ல. எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னாலும், நீங்கள் தானம் செய்யலாம். என்ன தானம் செய்யணும்? பச்சரிசியும், வெல்லமும் தானம் செய்யணும். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ வெல்லம். குடுக்க முடிஞ்சா வாங்கி குடுங்க. அப்படி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கடவுள் குடுப்பார். ஏன் அப்படின்னா, கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அவங்க இந்த மாசத்துல சர்க்கரை பொங்கல் செஞ்சு இனிப்பு குடுப்பாங்க. அப்போ வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பு செய்தி, நல்ல செய்தி வருதுன்னா, நமக்கும் நல்ல செய்தி வரும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ரொம்ப எளிமையான வழி. எந்த கோயிலுக்கு வேணா நீங்க தானம் செய்யுங்க. வாழ்வில் வளமான வெற்றியை நம்மளால பெற முடியும். செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.